படம் மஜா எல்லாம் நிறைய தடவை இப்போ வந்து பாருங்க, எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. இளையராவியா இருக்கு. போடா ஆமா, இளைய தளபதி ஆக்டிங் வெறியா இருந்துச்சு. வில்லனா மஜாவா பண்ணியிருக்காரு. நான் சைக்கோ மாதிரி நடிச்சிருக்காரு பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தளபதி ஆஸ் யூஷுவல் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. தளபதி ஆக்டிங்காக வேணா பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே தான். படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கியா இருந்துச்சு, அவ்வளோதான். விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வில்லத்தனம் சூப்பர், நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. விஜயோட கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. மாஸ் ரோல், வில்லன் ஆக்ட் பயங்கரமா இருக்கு. மூவி நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருந்தது. படத்தில் வந்து ஐ திங்க் அந்த டிஃப்ரெண்ட் விஜய் ஐ திங்க் இது வரைக்கும் பார்க்கல நம்ம. ஐ திங்க் லாங் டைம் பேக் அழகிய தமிழ் மகளில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது அந்த டிஏஜிங்கோட. ஸோ ஐ திங்க் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. விறுவிறுப்பாக போகுதுங்க. ஒரு சில இது வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் ஓவரால் வந்து எதுவும் லேக் ஆகலை. இந்த லென்த்லாம் நமக்கு தெரியல. ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த பிகினிங் வந்து எங்கேஜாக தான் இருந்தது. நல்லா தாங்க இருக்கு. அஜித் ஃபேன் தானே, அஜித் ஃபேன் தான். பட் வந்தால் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரெண்டு தளபதியுமே பிடிச்சிருக்கு. குறைன்னு சொல்ல முடியாது. லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். விஜயோட ஸ்டைலு, அப்புறமா ஃபைட்டு, காமெடி சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தளபதி நல்லா பண்ணியிருக்காரு. தி ஃபாதர் ஆஃப் நேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை போர்லாம் அடிக்கல, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு. விஜயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் அஜித் ரசிகர். ஓகே, சினிமா இஸ் குட். பரவாயில்ல, விஜய் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நான் விஜயோட ஃபேன், எப்போவுமே விஜயோட ஃபேன். நான் என் பொண்ணுக்கோசம் வந்து படம் பார்த்தேன் அவங்க கூட சேர்ந்து. சினிமா இஸ் குட். பரவாயில்ல, வெங்கட் பிரபு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. வர ஃபியூச்சருக்கு அதுமாரி படம் இருக்குது நல்லது தான். இந்த என்ன சொல்கிறது, ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அதுமாரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமா இஸ் ஸோ குட். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே தளபதி ஆக்டிங்கு சூப்பராக இருக்குது. தளபதி வெஸ் இளைய தளபதி காம்படிஷன் தான், செம்மையாக இருந்தது. இளைய தளபதி சூப்பர், மிரட்டிட்டாருங்க. உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தானே. ரொம்ப நல்லா இல்லை பயங்கரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணுங்க. என் பையன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஃபேமிலியாக வந்தோம். திருப்பி நெக்ஸ்ட்டு சண்டே வரப்போகிறோம். ஃபேமிலியோடு வரப்போகிறோம். ஃபேமிலி என்டர்டைனர் தான். சூப்பராக இருக்குது. சூப்பர் படம் நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறது, விஜயோட முன்னாடி இருக்க படம் லியோ, அப்புறம் எப்படி சொல்கிறது வாரிசு, இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். மற்றபடி என்ன, அதான் விஜய் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ஷேட் வந்து எப்படி சொல்கிறது, அது என்ன கேட்டால் லைக் புது விதமான ஒரு விஜயாக இருந்தது. நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி விஜய் வந்து லைக் எப்படி சொல்கிறது அந்த மாதிரியே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு புது விதமான ஒரு விஜயை பார்த்த மாதிரி இருந்தது. எப்படி கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ தோனி அண்ட் அவங்க எல்லாரையும் தோனி அண்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்களோட கேமியோ அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதியும் ஒன்றா காட்டும்போது சூப்பராக இருந்துச்சு. இளைய தளபதி தான் ப்ரோ. தளபதி வந்து அவர் அந்த 50 இயர்ஸ்க்கு அவர் எவ்வளோ சைலண்டாக இருக்குமோ அப்படி இருக்காங்க. அந்த அவரும் சூப்பராக பண்ணுங்க. பட் இளைய தளபதி வந்து எல்லாரோட ஹார்ட்ஸையுமே டெஃபினட்டாக ஸ்டீல் பண்ணிடும். பயங்கரம் ப்ரோ, பயங்கரம். வேற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டிங் எல்லாமே அந்த ஒரு கொண்டு வந்தது, அந்த நடிச்சது வேற லெவல் ப்ரோ. செம வேற லெவல் ப்ரோ. சொல்கிறவங்க சொல்லட்டும் ப்ரோ. நம்ம நெகட்டிவ் அதான் இக்னோர் நெகட்டிவிட்டி. வந்து படத்தை பாருங்கள், சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருவாங்க. பட் ஆனால் ஈவன் இந்த ஹேட்டர்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ், வேறு ஆக்டர் ஃபேன்ஸ் கூட அதை ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதெல்லாம் அவர்லாம் ப்ரோ கேப்டன் இஸ் ஆல்வேஸ் கேப்டன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருக்கு. விஜய் ஆக்டிங் பிடிச்சி நெகட்டிவ் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் பெருசாக கதை ஒன்றும் கிடையாது. அதில் ஃபேன்ஸுக்காண்டி லாஸ்ட் மூவின்றதுனால நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விருப்பம் போகுது. செம சூப்பராக இருக்குது படம். எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவுமே போர் அடிக்கல. அல்டிமேட் படம், கலக்கல். வெளிலலாம் சஸ்பென்ஸாக வந்து லாஸ்ட்டில் பயங்கரமாக காட்டுறாங்க. அவர் போரே அடிக்கல. படம் ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா விறுவிறுப்பாக போகுது. விஜயகாந்தெல்லாம் நல்லா எதிர்பார்க்காத சீனு, எதிர்பார்க்கவே இல்லை யாரும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். மூவி சூப்பராக இருக்குது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அவருக்கேற்ற இதுதான். ஆக்சுவலாக நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன். லைவாக பார்த்துருக்கேன் அவர் பர்ஃபார்மன்ஸு. அப்பா கேரக்டரும் இவர் தான் பண்ணுறாரு, சின்ன பையன் கேரக்டரும் இவர் தான் பண்ணுறாரு. அது டெடிக்கேஷன் இருப்பாங்க. மற்ற ஆர்டிஸ்ட்னால் வந்து டூப் வச்சு பண்ணிப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் எஃபோர்ட் போட்டு இவர் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்த சீன்ஸ்லாம் லைவாக பார்த்தது ரொம்ப ஒரு புது ஃபீல் தான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செம்ம பக்காவான தேட்ரிக்கல் படம் தான். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. பக்காவாக தெரிவிக்க விடலாம். சூப்பராக இருக்குது. குட், நல்லா இருக்குண்ணே. எவ்ரிதிங் இஸ் குட். எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு எஸ்கேவோட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தது ஒரு 5 மினிட்ஸ்னால தான் இட்ஸ் டூ குட்.
தோனி ஆல்சோ இட்ஸ் வெரி குட் ஆசம். ஓகே தான், போர் அடிக்கல. ஓகே குட், எல்லாமே நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் லைன் சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. கேமியோ தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக போன மாதிரி லாக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அப்புறம் ஃபைட்லாம் சரியாச்சு. அப்புறம் கேமியோ தான் இருக்கல சூப்பராக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது நான் யோசித்தேன் விஜயான்னு, பார்த்தா திடீர்னு விஜயகாந்த் செம்ம இது ஹைப் ஆச்சு. ஆமாம், அதுவும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணது. மங்காத்தா ரெஃபரன்ஸு நிறைய இருந்தது. தோனி 6 அடிச்சலாம் சூப்பராக இருந்தது. மங்காத்தா ரெஃபரன்ஸு, எஸ்கே ரெஃபரன்ஸ் எல்லாமே இருந்தது. 2 பேருமே தான் ப்ரோ. ஏன்னா எப்படி சொல்கிறது, 2 பேருமே ஈக்குவலாக தான் ஆக்ஷன் கொடுத்தாங்க. எதுவும் பவர் கம்மியாக பவர் அதிகமாக காட்டல. 2 பேருமே ஈக்குவலாக தான் காட்டியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே பிடிச்சிருந்தது எனக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நான் கூட நினச்சேன் அந்த மேனன் தான் வில்லன்னு, பட் விஜய் வில்லன் சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்குது. ஆனால் நடுவில் பாட்டு ஸ்பீடை குறைக்குது. ஆமாம், நல்லா இருக்குது படம். நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. பாட்டு இல்லைன்னா நல்லாயிருக்கும். விஜய் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. தரமாக இருக்குது ப்ரோ, தரமாக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருந்து. படம் சூப்பராக இருக்குது. இளைய தளபதி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஈவன் மியூசிக் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. படம் மொத்தம் ஓரளவு வர சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இப்போ முந்தைய படங்களோட இந்த படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக, எங்கேயும் லாகெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, எங்கேயும் லாகெல்லாம் ஆகலை. படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. தளபதி நல்லா நடிக்கிறார், ஏன் அரசியல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது ஆக்டிங். சூப்பராக நடிச்சிருக்காரு. அது அலை தமிழ் விட்டார் பார்த்தீங்களா, இதில் பிடிச்சிட்டார் கோட்டில். அந்தளவுக்கு ஆக்டிங், வில்லன் ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேமியோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கு. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு விஜய். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. படம் செம்மையாக தலைவர். நம்ம தலைவர் சின்ன விஜயகாந்த் எல்லாம் பிடிச்சி எல்லாம் சூப்பராக தலைவர். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. விஜய் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. தளபதி நல்லா இருந்துச்சு. சரி, சூப்பராக இன்னும் பார்க்கலான்னு ஒரு டைம். சூப்பராக இருந்ததுண்ணா. விஜய் சூப்பர்ண்ணா. எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. அப்பாவா பையனை எதிர்க்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. போர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இதாக போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒன் டைம் வாட்ச் சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல ஆக்டிங். இல்லை போரில் அடிக்கும். நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லா கம்மியும் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். அருமையாக இருக்குது. வேற லெவலில் பார்க்கலாம். டிஏஜிங் ஓகே, இன்னும் கொஞ்சம் மேபி பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு சில சீன்ஸில் ஐ திங்க் அந்த ரொம்ப யங் விஜய் காட்டுறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லை. ஐ திங்க் அந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் த மூவியில் வர அந்த ஏஜ் விஜய் கரெக்டாக இருக்குது. பட் அது ரொம்ப யங்கர் ஏஜ் அந்த ஒரு சீனில் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு அனிமேஷன் மாதிரி தெரியுது. ஈவன் ஐ திங்க் மேபி இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது என்ன சொல்லுது, இந்த ட்ரெண்டுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. மேபி ஓவராலாக படம் நல்லா இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். அது இல்லைனாலும் படம் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. அதில் தேவையில்லை தான், இருந்தாலும் நல்லா இருக்குது. கிட்ஸுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. கேமியோலாம் நல்லா தான் இருக்குது. கேமியோலாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு கேப்டன் வரது சீனும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. த்ரிஷா வர சாங்லேயும் அது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. எஸ்கே வர லாஸ்ட் சீனையும் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபேமிலியோட வந்திருக்கேன். நல்லா இருக்குது படம். வில்லனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா கேமியாவில் இன்னும் 3 வில்லன் இருக்காங்க. G11, G12, G13. அந்த ஜீன்ஸ் வச்சு நிறைய இன்னும் விஜய் உருவாக்குறாங்க. அது தெரில படம் வருமானு. வந்தால் நல்லாயிருக்கும். பட் இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது அச்சுனத்தோட. மங்காத்தா கடைசியில் மங்காத்தா பிஜிஎம்லாம் வந்தது. ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் குடிச்சிட்டு வந்து அந்த மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. த்ரிஷா செம்ம சாங்கு, செம்ம டான்ஸ் ஆட்டு போட்டாப்புல. போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. அதுக்கப்புறம் விறுவிறுப்பாக ஆக்கிடுறாங்க. மியூசிக்லாம் யுவன் பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு. சாங் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. அதான் படம் ஓவராலாக தான் 3 out of 5 தரலாம். கமர்ஷியல் படம் நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு எல்லாமே அந்த ஃபன் ஃபேக்ஸ் போவோம், ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி இருக்கும். பட் ஆனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தோனி வராரு. அப்புறம் இவர் நம்ம சிவகார்த்திகேயன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.